வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இதுவரை நமது தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் சார்ந்த இந்த புத்தக கலந்தாய்வில் எதை செய்தால் இறை அருள் கிடைக்கும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக வேதாத்திரிய தத்துவங்களை ஆய்வு செய்து வெளிப்படுத்திய சாந்தி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தலைப்பு எதை செய்தால் இறை அருள் கிடைக்கும் என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. இப்ப இறை அருள் பெறுவதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா என்பது இங்கு ஒரு கேள்வியாக எல்லோர் மனதிலும் எழும். ஏதாவது செயல் செய்ய வேண்டுமா என்று. ஆனால் இறையருள் என்பது எது என்பதை முழுமையாக விளக்கிக் கொண்டால், செயல் செய்து பெற வேண்டிய இறையருள் என்பது என்ன, செயல்களை நிறுத்தி வெறுமனே இருக்கும்போது நாம் பெறக்கூடிய இறையருள் என்பது என்ன என்று இதை இரண்டாக பிரித்து உணர வேண்டும். ஏனென்று சொன்னால், அதாவது எதுவுமே செய்யாமல் சும்மா இருப்பதுதான் சுகம் என்று சித்தர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய உணர்வுகள் என்பது ஒன்று இருந்தாலும், அந்த உணர்வுகளை ஒரு மனிதன் உணர வேண்டும் என்று சொன்னால், அவன் இந்த உடல் உயிர் இணைப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. மனிதன் மனிதனாக பிறந்தது என்பதே, மனித உருவம் இங்கு தன்மாற்றமாக மலர்ந்தது என்பது எதற்காக என்று பார்த்தால், அது அந்த உணர்வை பெறுவதற்குத்தான் என்பது உண்மை. இருந்தாலும் அந்த உடல் உயிர் இணைப்பு இருக்க வேண்டும். இந்த உடல் உயிர் இணைப்பு இருக்கும் பொழுதுதான் அங்கு மனம் என்ற உணர் கருவியினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த உடல் உயிர் இணைப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். இது பல தடவை நம்ம பேசி இருக்கிறோம். இப்ப அம்மாவும் பேசினாங்க. இப்ப அந்த தேவைகள் நிறைவு செய்து கொள்வதற்கு வேண்டிய இயற்கை வளங்கள் எல்லாம் மனிதனாக உருவாக்கியதா, இறை அருளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதா என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றியவன் மனிதன் என்று சொல்வார்கள். அப்ப இயற்கை வளம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால், அதை வாழும் வளமாக மாற்றுவதற்கு மனிதனால் இயலாது. அப்ப இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றினான். ஐயறிவு ஜீவன் வரை இயற்கை வளத்தை இயற்கை வளமாகவே தூக்கி அனுபவித்துக் கொண்டிருந்தது. மனிதன் அதை வாழும் வளமாக மாற்றினான். அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தம் நிரம்பி இருக்கிறது. அதை மின்சாரமாக மாற்றியவன் மனிதன். அவ்வளவுதான். அதுபோல இந்த இயற்கை வளங்கள் முழுவதும் இறை அருளால் இங்கே கொடுக்கப்பட்டது, இந்த பூமியில் கொடுக்கப்பட்டது. எதற்காக? எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்காக. எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்காக என்று சொல்லும் பொழுது மனிதன் வாழ்வதற்காக. மனிதன் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லும்போது, அங்கு மட்டும்தான் முழுமையான இறை அருளை பெற தகுதி பெற்றவன் மனிதன். அப்ப மனிதனுக்கு மட்டும் என்னாச்சு? மனிதனுக்கு அந்த முழுமையான இறை அருளையும் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஐயறிவு ஜீவன் வரை அப்படி இல்லை. அவற்றிற்கெல்லாம் இந்த இயற்கை வளங்கள் என்பது இருந்தால் போதும். அதுவும் ஒரு இறை அருள்தான்.
அது இருந்தால் போதும், அதுக்கெல்லாம் சர்வைவல் இருந்தால் போதும். அப்ப மனிதன் மட்டும் முழுமையான இறை அருளையும் பெறக்கூடிய ஒரு தகுதி பெற்றவன். அப்ப இந்த இடத்துல எதன் மூலமாக நாம் இதை உணர வேண்டும் என்று சொன்னால், உணர்கருவியாகிய மனம். மனம் இப்போ இப்போ மனம் என்பது எப்படி இருக்கிறது? மனம் மனமாக இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், இப்பொழுது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மனம் அவர்களுடைய மனமா? இப்படி ஒரு புதிய கேள்வியை கேட்டு பாருங்கள். இப்போ என்னிடம் இருக்கக்கூடிய மனம் என்னுடைய மனமா என்று கேட்டு பார்த்தால், அது தனித்த மனமாக இருக்கும் பொழுது அது என்னுடைய மனம். ஒவ்வொருவருடைய மனமும் தனித்த மனமாக இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய மனம். அப்படி இல்லை இப்பொழுது. இப்பொழுது இருக்கக்கூடிய மனங்கள் எல்லாம் யாருடைய மனம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சேர்க்கையால் மலர்ந்திருக்கக்கூடிய மனம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த மனம் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள்லாம் வருகிறதோ இதெல்லாம் நாமாக உருவாக்கி கொண்டு வந்ததா, அல்லது இந்த சமுதாயம் முழுவதுமாக ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட்டு அதை பெற்று அதை அனுபவமாக்கி நாம் எண்ணங்களாக மலர்கிறோம் என்று சொன்னால், முழுக்க 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 எல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற அனுபவங்கள் தான் முழுக்க முழுக்க மனமாக இருக்கிறது. இந்த மனதில் ஏதோ பெரிய ஞானிகளுக்கு ஒரு உள்ளுணர்வாக அவர்களுக்கு இந்த இயற்கை ரகசியங்கள் தெரிகின்றதே, அதை வேண்டுமானால் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட அந்த மனதின் அனுபவம் என்று சொல்லலாம். ஆனால் சாதாரண மனிதர்களிடம் இருக்கக்கூடியது முழுவதும் இந்த சமுதாயத்திலிருந்து எல்லோரிடமிருந்தும் பெறப்பட்ட ஒரு குவியலாக இந்த மனதை வைத்திருக்கின்றோம். இவ்வளவையும் வைத்திருக்கும் பொழுது அது முழுமையான அந்த இறை அருளை பெறுவதற்கு சாத்தியம் என்பதே இல்லை. இப்ப இதெல்லாம் எதற்காக இதையெல்லாம் நாம் குவித்து வைத்தோம் என்று சொன்னால், அது ஏதோ ஒரு காரணத்திற்காக சென்றது, எங்கோ போய் சிக்கி கொண்டது என்றுதான் சொல்ல முடியும். என்ன காரணத்துக்காக சென்றது? தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த உலகில் அது என்னாச்சு, இந்த மனம் வெளியே பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொண்டது. இந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தோன்றியது. அதிலிருந்து சௌகரியமாக அதை இன்னும் ஆடம்பரமாக மாற்ற 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 இதற்காகத்தான் இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து அனுபவங்களையும் இது எடுத்துக்கொண்டது. இப்போ நீங்க பாருங்க, இப்ப ஐயறிவு விலங்கினங்கள் இருக்குன்னு வச்சுக்கோம். அவை அவற்றினுடைய மனம் ஏதாவது இப்படி மனதில் குப்பைகளை சேர்த்திருக்கிறதா என்றால் இல்லை. அது என்ன பண்ணும்? இயற்கை வளங்களை அப்படியே அது இருக்கக்கூடியதை இருக்கக்கூடியதாக தூக்கிக் கொள்கிறது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. விதவிதமாக அதை மாற்றி உருமாற்றி அனுபவித்து பழகியதால் இவன் என்ன பண்றான்? இதை உருமாற்றுவதற்கும் இதை அனுபவிப்பதற்கும் இவன் என்ன செய்கிறான்? பல்வேறு வகையான ஒரு உலக ஞானங்களை இவன் மனதிற்குள்ளாக சேர்த்து 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 வைக்கிறான். நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன், அத்தனை டிகிரி படிச்சிருக்கேன், எல்லாம் எதுக்கு அப்படின்னு கடைசியில் கேட்டீங்கன்னா, ஒன்றே ஒன்றுதான், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு. வேற ஒன்றும் செய்ய முடியாதுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அதை அவர்கள் எப்படி வித்தியாசமாக பூர்த்தி செய்கிறார்கள். இன்னும் என்ன செய்கிறார்கள்? பையனுடைய தேவை பேரனுடைய தேவைக்காக சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். இவ்வளவுதான். இதைத்தான் செய்ய முடியுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த மனம் இப்படி போய் சிக்கிக்கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த இயற்கை நமக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருள்களையும் உறவுகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை தேவையின் அளவில் தீர்ப்பதில் அனுபவிப்பதில் எந்தவித தடையும் இல்லை. இந்த இயற்கை அதற்கு எந்த ஒரு தடையும் கொடுக்காது, எந்த தண்டனையும் கொடுக்காது. அப்ப ஆனால் அதை நாம் அளவு மீறி தூக்கும் போதோ, அளவு மீறி தூய்ப்பதற்காக பிறருக்கு துன்பம் கொடுக்கும் போதோ தான் அங்கு துன்பமே தவிர இல்லை என்று சொன்னால் அங்கு துன்பம் இல்லை.
அப்ப இறை அருள் என்பதை நாம் இரண்டாக பிரித்து இன்று உணர்ந்திருக்கிறோம். ஒன்று, தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இயற்கையின் கொடையாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள், அதாவது பொருள்களும் உறவுகளும் என்பது அதுவும் இறை அருள்தான். இறை அருள்தான். இது எல்லாமே நமக்கு இறை அருளால் தான் கிடைக்கிறது. அதை எடுத்து வைத்துக் கொண்டு எனது அப்படி என்று எடுத்துக்கொண்டு வைத்து இருக்கும் பொழுது அங்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இயற்கை கொடுக்கும் பொழுது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் கொடுத்தது. தேவைக்காக இந்த பொருள்களையோ உறவுகளையோ அந்த தேவை அளவில் அது உறவு கொள்வதில் இயற்கை எந்த விதமான ஒரு நிலையிலும் அதற்கு தடை ஏற்படுத்துவது இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு இறை அருள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல் செய்ய வேண்டும். இதற்குத்தான் செயல் செய்ய வேண்டும். சரி, அதற்கு அடுத்து அந்த முழுமையான இறை அருள் என்பதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், செயல் அற்ற நிலையில் மனம் தனித்த மனமாக அது அமைதி நிலைக்கு செல்ல வேண்டும். அப்ப இதற்குத்தான் நம்ம மகரிஷியினுடைய தத்துவங்களும் தவங்களும் பயன்படுகிறது. அப்ப என்ன பண்றோம்? தவம் தற்சோதனை என்பதில் தேவை அளவில் அதை பூர்த்தி செய்து கொண்டு அந்த அமைதி நிலைக்கு திரும்பும் பொழுது மனம் என்ன பண்ணுது? மனம் எண்ணங்களற்ற நிலைக்கு செல்லும் பொழுது அது முழுமையான இறை அருள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம், ஆரோக்கியம், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, இப்படியான அந்த உணர்வுகளுக்குள்ளாக அது நிலைக்கிறது. இப்போ இவைகள் தான் நிலைத்த சுகம் என்று சொல்லுகிறோம். நீங்க இப்ப பொருள்களை தூக்கும் போது கூட, தேவையை பூர்த்தி செய்யும் போது கூட அதில் நாம் உணரக்கூடிய உணர்வு என்பது இன்பம். நல்லா அதாவது இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருள்களை தூக்கும் போது, பொருள்களோடு உறவுகளோடு நாம் தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது நாம் உணரக்கூடிய இன்பம் என்ற உணர்வு. அதுக்காக தான் மகரிஷி துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று அதை குறிப்பிட்டார். ஆனால் அந்த இன்பம் என்பது நீடிக்கும் போது, அளவு முறை மீறும் போது துன்பமாக மாறுகிறது. அப்ப அது நிலைத்த நீடித்த ஒரு உணர்வு கிடையாது. இன்பம் என்பது நிலைத்த நீடித்ததாக இல்லை. ஆனால் அந்த தேவை பூர்த்தியான பிறகு மனம் வெறுமையாக இருக்கும் பொழுது உணரக்கூடிய உணர்வுகள் இருக்கிறதே, அந்த உணர்வுகள் எல்லாம் நீடித்த நிலைத்த சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இறை அருள் என்பது எது? இதுதான் முழுமையான இறை அருள். இறை அருள் என்பது நிலைத்த நீடித்த சுகம் என்பதுதான் இறை அருள். அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் அந்த முழுமையான இறை அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், மனம் எதுவும் செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும். இப்பொழுது கூட நாம் இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செயல்களை செய்வதற்கே எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் எங்கு தவம் செய்வது, தற்சோதனை செய்வது என்று நிறைய பேர் சொல்றதையெல்லாம் கேட்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, எந்த எந்திரமயமான ஒரு வாழ்க்கைக்கு வராமல் இருக்கும் காலத்தில், நமது தாத்தா பாட்டி காலத்துல எல்லா வேலையும் நாம் என்ன பண்றோம்? பிசிக்கலாவே செய்வோம். மாவாட்டுறதுல இருந்து, சட்னி அரைக்கிறதுல இருந்து, நெல்லு குத்துறதுல இருந்து, தண்ணி எடுக்கிறதுல இருந்து எல்லாமே மனிதனாக செய்து கொண்டிருந்த ஒரு காலம். அப்படி இருந்த காலத்தில் கூட அவர்களுக்கு நேரம் கிடைத்தது. எதற்கு? இந்த இறை அருள் என்ற ஒரு நிலையில் அவர்கள் பக்தி மார்க்கத்திலோ ஞான மார்க்கத்திலோ அவர்கள் அதற்கு ஈடுபடுவதற்கான நேரம் அவர்களுக்கே கிடைத்தது. இப்பொழுது இயற்கை என்ன செய்தது? விஞ்ஞானத்தின் மூலமாக பொருள்களை அதிகமாக கண்டுபிடிக்க செய்து அந்த அறிவை கொடுத்து இப்ப என்னாச்சு? எல்லாமே இயந்திரமயமாக மாறிவிட்டது. அப்ப மனிதனுடைய அந்த உடல் உழைப்பு என்பது மிக குறைந்து விட்டது. நேரமும் மிக குறைவான நேரத்தில் எல்லா வேலைகளும் செய்து முடிக்கக்கூடியதாக வந்து விட்டது. இந்த விஞ்ஞானம் எதற்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவை இந்த இயற்கை கொடுத்தது என்று சொன்னால்,
மனிதன் நேரம் இல்லை என்று சொல்கிறான் அல்லவா, அவனுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்து இந்த தவம் செய்து தற்சோதனை செய்து அவன் அந்த முழுமையான இறை அருளை பெறுவதற்காகத்தான் இதை அப்படி அமைத்து கொடுத்தது. ஆனால் இவ்வளவு இயந்திரமான மயம் ஆன பிறகும் அவர்களுக்கு இருந்த நேரம் கூட இப்பொழுது கிடைக்கவில்லை என்று இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஏஐன்னு வந்துருச்சு. இப்ப ஏஐன்னு வந்த பிறகு இன்னும் நேரத்தை மிச்சப்படுத்தி இயற்கை கொடுக்கிறது. எதற்காக? இப்பொழுதாவது நீங்கள் தியானம் இந்த ஒரு சும்மா இருந்து அந்த முழுமையான இறையறலை பெறுவதற்கு நேரம் ஒதுக்குகிறீர்களா என்று பார்ப்பதற்காக அது கொடுக்கிறது. ஆனால் எது வந்தாலும் மனிதன் அதற்கு மேல் இவன் என்ன செய்கிறான்? தேவையில்லாத ஒரு செயல்களை, தேவையில்லா பொருள்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே சென்று கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அப்ப முழுமையான இறை அருள் என்பதை மனிதனால் பெற இயலாது. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும்? துன்பம் என்பதுதான் உணர வேண்டி வரும். ஆக இந்த இறையருள் என்று சொல்லக்கூடியதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தேவை நிறைவு செய்து கொண்டு தற்காலிகமாக உணரக்கூடிய இன்பம், அடுத்து நீடித்ததாக நிலைத்ததாக நாம் உணரக்கூடிய அந்த உணர்வுகள் என்று இரண்டையும் பிரித்து நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் என்ன செய்தால் இறையருள் கிடைக்கும் என்பதற்கு எதுவும் செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் இறையருள் கிடைக்கும். அப்ப சும்மா இருப்பதே சுகம் என்று சித்தர்கள் சொன்னது சரியாகிவிட்டதல்லவா? அந்த அடிப்படையில் நாம் இந்த தத்துவத்தை உணர்ந்து பார்க்கும் பொழுது இந்த உடலின் தேவை, உடலின் தேவைக்காக, அதற்காக இந்த மனம் அதற்காக செயல் செய்கிறது. அதற்காக என்று அந்த நிலைக்கு செல்லும் பொழுது இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் அதை அளவுமுறை மீறி மீறி செய்வதை பார்த்து பார்த்து நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்வதுதான் நமது வேதாத்திரிய தத்துவமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். அனைவரும் ஆன்மீகம் என்ற ஒரு பாதையில் பயணிக்கும் அனைவரும் ஓரளவில் நமது தேவைகளை குறைத்து கொண்டு அந்த முழுமையான இறை அருள் பெறுவதற்கு அனைவரும் தங்களது நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அந்த இறை அருள் பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.